Hey guys, welcome back to channel. Hope you all doing good guys. இந்த climate மழை பெய்யறதுக்கு அதுக்கு ஒரு சூப்பரான காரசாரமான சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு முதல்ல கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை கடாயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் தான் சிக்கன் சுக்கா பண்ண போகிறோம். கடாய் நல்லா சூடானதுமே 2 வரமிளகாய், 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் 5-6 கேஷ்யூ நட், 4 சின்ன துண்டு பட்டை, அப்புறம் 4 கிராம்பு, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதை லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு ஆற விட்டு அதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் சுக்கா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு கடாய் நல்லா சூடானதுமே அதிகமாகவே எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு, இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஃப்ளேவருக்காக ஒரு வரமிளகாய் சேர்த்து இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுதான் இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுதான் இதில் கொஞ்சம் மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அல்லது காஷ்மீரி மிளகாய்த்தூள், கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுதான் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கேஜி சிக்கனில் தான் இந்த சிக்கன் சுக்கா பண்ண போகிறேன். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே 1/2 கேஜி சிக்கனுக்காக தான். இன்கேஸ் நீங்கள் 1 கேஜி இல்லை 3/4 கிலோ எடுக்கிறதா இருந்தால் இந்த மெஷர்மெண்ட்ஸை கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. சிக்கன் பீஸை சேர்த்துட்டு பிறகு கூடவே இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு கல் உப்பை சேர்த்துட்டு முக்கியமாக தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இடையில மூடி ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை, அப்போ தான் அடிப்பிடிக்காமலும் இருக்கும். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு திரும்பவும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். முக்கியமாக தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த தக்காளி அண்ட் சிக்கன்லேருந்து வர தண்ணியிலேயே மேக்ஸிமம் சிக்கன் குக் ஆகிடும். இன்கேஸ் சிக்கன் குக் ஆகலைன்னா நீங்கள் கொஞ்சமாக மட்டும் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி மட்டும் சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம சேர்த்த தக்காளி நல்லா மேஷ் ஆகி அண்ட் சிக்கனுமே நல்லா குக்காகி வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பட்டை கிராம்பு பவுடர் இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தால் சூப்பரான காரசாரமான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் சுக்கா ரொம்ப சூப்பராகவே ரெடி பண்ணியாச்சு. இந்த சிக்கன் சுக்காவில் நம்ம பட்டை கிராம்பு மிளகு சீரகம் எல்லாமே நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசமாகவும் இருக்கும் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். மோரோவர் ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்குங்க. இந்த சிக்கன் சுக்காவை சுட சுட சாதத்து கூட கொஞ்சமாக இந்த சுக்கா வச்சு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.